எனக்கு யாருமே இல்லை, அனாதை பண்ணாங்க. எனக்கு பிள்ளை கூட இல்லைப்பா. நான் ஒரு பொண்ணு 3 பொண்ணுப்பா. எனக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போகிறேன்னு போனார்ப்பா, வரலப்பா. 2வது என் புருஷன் வாக்கிங் போனவர் வரலப்பா. எந்த வண்டி அடிச்சானோ தெரிலப்பா. அவங்கள கண்டுபிடிச்சி கொடுங்கப்பா. காசு பணம் கூட எனக்கு தேவையில்லப்பா. என் புருஷனை உயிரோட அடிச்சு கொண்டுட்டானுங்கப்பா. கொலை நாய் அடிச்சு போடுற மாதிரி தூக்கி போட்டு போயிட்டாங்கப்பா. தூக்கி கூட தூக்கின்னு போலப்பா ஆஸ்பத்திரிக்கு. விபத்து நடந்து 10 நாட்கள் ஆகியும் குற்றவாளியையும் விபத்தை ஏற்படுத்திய வாகனத்தையும் காவல்துறையினர் கண்டுபிடிக்கவில்லை என புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 29ஆம் தேதி போரூரில் உள்ள பசுமை பூங்காவிற்கு நடைபயிற்சியாக சென்ற தந்தை செல்வத்தை அவ்வழியாக வந்த வாகனம் இடித்து சென்றதாக கூறப்படுகிறது. இதில் படுகாயம் அடைந்த செல்வம் அருகே உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. பின்னர் 2 நாட்களில் சிகிச்சை பலனின்றி செல்வம் உயிரிழந்தார். ஆவடி போக்குவரத்து புலனாய்வு காவல்துறையினர் முறையான பதிலளிக்காமல் கடந்த 10 நாட்களாக அலைக்கழித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் மிகுந்த மன உளைச்சல் ஏற்பட்டதாகவும் நடந்ததை கூறி கதறி அழுத செல்வம் குடும்பத்தினர். எங்கள் வீட்டுக்கார் செத்து 10 நாள் ஆகுதுப்பா. என்னோட 13 நாள் ஆகுதுப்பா. அவர் வாக்கிங் போயிட்டு வரேன்ட்டு போனார். ஆனால் வண்டி இடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரோட்டில் மயங்கி விழுந்துட்டார். அவர் எப்படி யார் இடிச்சுதுன்னு எங்களுக்கு தெரியல. கூட இருந்தவர் வண்டி தான் இடிச்சுது, ஒரு ஆட்டோ இடிச்சுதுன்னு சொன்னார். ஆனால் அது என்ன வண்டி இடிச்சுது, ஏது வண்டி இடிச்சுது எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு அவங்க யார் இடித்தாங்கன்னு எங்களுக்கு தெரியணும்பா. எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும்பா. எனக்கு யாருமே இல்லை, அனாதை பண்ணாங்க. எனக்கு பிள்ளை கூட இல்லைப்பா. நான் ஒரு பொண்ணு 3 பொண்ணுப்பா. எனக்கு அது போலீஸில் ரிப்போர்ட் என் பொண்ணுங்க தான் கொடுத்துச்சு. எனக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணி 1 மாதம் ஆகுதுப்பா. ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போகிறேன்னு போனார்ப்பா, வரலப்பா. 2வது என் புருஷன் வாக்கிங் போனவர் வரலப்பா. எந்த வண்டி அடிச்சானோ தெரிலப்பா. அவங்கள கண்டுபிடிச்சி கொடுங்கப்பான்னு போலீஸில் வந்து கொடுத்தா யாரும் பதில் சொல்ல மாட்டேன்றாங்கப்பா. எங்கள் பொண்ணுங்க தம்பா வராங்க, நான் வரக்கூடாதுன்ட்டு நான் வீட்டில் இருந்தேன்ப்பா. காசு பணம் கூட எனக்கு தேவையில்லப்பா. என் புருஷனை உயிரோட அடிச்சு கொண்டுட்டானுங்கப்பா. கொலை நாய் அடிச்சு போடுற மாதிரி தூக்கி போட்டு போயிட்டாங்கப்பா. தூக்கி கூட தூக்கின்னு போலப்பா ஆஸ்பத்திரிக்கு. அங்கே இருக்கிறவங்க தம்பா ஓடி அந்த தூக்கி இருக்கிறாங்க. எனக்கு நியாயம் கிடைக்கணும்பா. என் புருஷன் உயிரோட புருஷனை போன மாத்திக்கின்னு வந்து காட்டுறாங்கப்பா. கண்டுபிடிச்சி அவங்க போலீஸ்காரங்க எனக்கு சொல்லணும்பா. எப்பவுமே 5:30 மணிக்கு எப்பவுமே வாக்கிங் போவார் எங்கள் அப்பா. யூஸ்வலாக ஈகோ பார்க்கில் போயிட்டு ரிட்டர்ன் வந்துடுவார் எப்பவுமே. நேற்று அன்னைக்குன்னு பார்த்து போனார், டீ குடிக்கிறதுக்காக நின்னாராம். வண்டி இடிச்சிட்டு சொன்னாங்க, ஆனால் எந்த வண்டின்னு எங்களுக்கு தெரியல. ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கும்போது அவர் மூச்சு பேச்சே இல்லாமல் வென்டிலேஷனில் இருக்கார். பிளட்டு ஃபுல்லாக லீக் ஆகிடுச்சு. எதுவுமே 90% எதுவுமே பொழைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. 3 நாளாக ஹாஸ்பிட்டலில் இருந்தார். எதுவுமே பண்ண முடியல. நாங்கள் 3 பசங்க தான். எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. 3 பொண்ணும் நாங்கள். எங்களுக்கு என்ன நிலைமை, யார் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பாங்க? இது வரையும் நான் 13 நாள் ஆச்சு, எதுவுமே சொல்லலை. கேமராவில் தெரியல, எதுவுமே தெரியலன்னு சொல்கிறாங்க. இது வரையும் ஒரு எஃப்ஐஆர் காப்பி கூட எங்களுக்கு கொடுக்கவே இல்லை. எதுவுமே எங்கள் அப்பா யார் இடித்தாங்க நியாயம் தெரியணும், அவ்வளோதான் எங்களுக்கு. எங்கே அடிபட்டார் போய் பார்த்தீங்கன்னா கேமராலாம் இருக்கா? கேமரா பார்த்தோம் சார். எதுலையுமே தெரியல, பனிமூட்டமாக இருக்குது அப்படி இப்படி சொல்கிறாங்க. எதுவுமே ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லை சார் எங்களுக்கு. ஆட்டோ ஓட்டுறதுனாலே கண்டுபிடிக்கலையா? இத்தனையும் மிடில் கிளாஸ்ன்றதுனால கண்டுபிடிக்கலையா? பணக்காரங்களாம் என்ன கண்டுபிடிச்சிருப்பீங்களா? எங்கள் அப்பாவுக்கு நியாயம் தெரிஞ்சாகணும். எங்கள் அப்பா சாவுக்கு நியாயம் தெரியணும். அதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம். இதுவரையும் நாங்கள் கடைக்கு கூட அங்கே போனது கிடையாது. போலீஸ் ஸ்டேஷன் வரையும் வந்து நிற்கிறோம். நாங்கள் எங்கள் அப்பாவுக்கு நியாயம் தெரியணும், அதுக்காக தான் வந்து நிற்கிறோம். காரியம் 2 நாளில் காரியம் இருக்குது. அதுக்குள்ளே யாருன்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் ப்ளீஸ். 27ஆம் தேதி என் மாமனார் வாக்கிங் போகும்போது நடந்து வரும்போது ஒரு ஆட்டோ தட்டு போயிட்டு கீழே விழுந்து மண்டையில் லைட்டாக அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது பிளட் கிளாட் ஆகி கோமாக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் 29ஆம் தேதி இறந்துட்டார். 28ஆம் தேதியே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தோம். குப்புசாமி சார் தான் கூட இருந்தார். எஸ்ஐ டெசிக்னேஷன் தெரியல ஆக்சுவலாக. அவர் ஸ்பாட்டுக்கு செக் பண்ணார், எங்கெங்கெல்லாம் கேமரா இருக்குது, பக்கத்தில் எல்லாருக்கிட்டே விட்னஸ் ஸ்டேட்மெண்ட்டும் வாங்கின்னு போனார். வாங்கின்னு போன அப்புறமும் 29ஆம் தேதியும் என்ன செக் பண்ணுறாங்க, எது கேட்குறாங்கன்னு ஃபோன் பண்ணி கேட்டோம். டெத் ஆகிட்டு இப்போது இறந்தது 12 நாள் ஆகுது. இன்ன வரைக்குமே
எஃப்ஐஆர் காப்பி ப்ரிவியூ காப்பி எதுவும் தரல. என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு தெரியல. இன்னைக்கு காலைல கூட ஃபுட்டேஜ் காட்டுறேன்னு சொல்லிட்டு என்ன ஸ்டேட்டஸ் இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஆனால் இன்ஸ்பெக்டர் 3 நாள் லீவுன்னு சொல்லி இப்போது ஈவினிங் தான் தெரியுது. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரைடே வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. நான் இப்போ எதுக்கு ஸ்டேஷன் அடிக்கடி என்ன எதிர்பார்த்து வரீங்க, என்ன செய்கிறாங்க? இப்போ ஆக்சுவலாக வந்து வீட்டில் வந்து ஒருத்தர் தான் இருக்கார். அவர் தான் வந்து பார்த்துக்கிறாரு ஃபேமிலியை. இப்போ அவர் இல்லைன்னா மிச்சம் 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேரும் டிபெண்ட்டாக இருக்காங்க. இப்போ அவர் இல்லைனா ஒன்றுமே கிடையாது. இப்போது அவங்களுக்குனா ஆதங்கம் தான், யார் இட்சான்னு தெரியணும். அதுக்கப்புறம் வந்து இந்த ரிலீஃப் ஃபண்ட்ஸு என்னென்னலாம் இருக்கோ அதுக்கு வந்து போலீஸ் வந்து ஹெல்ப் பண்ணி அதெல்லாம் வந்து வாங்கி தரணும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.